வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவ ஜோதிடம் சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகள். ஏற்கனவே நம்ம பார்த்த 27 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய ஏஎல்பி நட்சத்திர காலத்தில் சென்று தரிசிக்க வேண்டிய திருக்கோயில்கள் பற்றிய தொகுப்பின் 2ஆம் பகுதியாக இந்த காணொளியில் நம்ம ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரையிலான அனைத்து நட்சத்திரங்களும் ஏஎல்பி நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய காலகட்டத்தில் அந்த அன்பர்கள் எந்த திருக்கோயில்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற பதிவினை காண இருக்கிறோம். அப்போது ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம், புதனுடைய வீடான கன்னியில் அமைந்திருக்கு. இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்த தேவதை எல்லா தேவதைகளுக்கும் மூலப்பொருளான விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானின் திரு அவதார நட்சத்திரம் ஹஸ்தம். அப்போது விநாயகப் பெருமான் சிவனை நோக்கி தவம் புரிந்து சிவ தரிசனம் பெற்று அருள் பெற்ற தலம் ஒன்று இருக்கிறது. அது எங்கேன்னு பார்த்திங்கன்னா செதிலப்பதி முக்தீஸ்வரர் கோவில். நல்லா கேட்டுக்கங்க. திருவாரூர் மாவட்டம் செதலப்பதி முக்தீஸ்வரர் கோவில். நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அந்த கோயிலை பற்றி எல்லா டீட்டெயிலும் வருது. பெரிய கோவில், ஊர் சின்ன ஊர், ஆனால் பெரிய கோவில். இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா, விநாயகர் அப்படின்னு நம்ம யோசித்தாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய உருவம் விநாயகர் யானை முகத்தோன் அப்படிங்கிறது தான். யானை முகத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரோட திருவுருவம் தான் நம்ம எல்லாருடைய கண்ணிலையும் ஞாபகத்தில் வரும். ஆனால் இந்த கோவிலில் போய் பார்த்திங்கன்னா மனித முகத்தோடு விநாயகர் அருள்பாலிக்கிறார். அதனால தான் இந்த விநாயகருக்கு ஆதி விநாயகர் அப்படின்னு பேர். ஆதி விநாயகர், அதாவது விநாயகருக்கும் சிவனுக்கும் நடந்த ஒரு சண்டையில் விநாயகரோட தலை கொய்யப்பட்டது. அதன் பிறகு பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் மனமிறங்கி தேவர்களை ஏதேனும் ஒரு விலங்கின் தலையை கொண்டு வர சொல்கிறாரு. அப்போது யானையோட தலையை கொண்டு வர்றாங்க. இந்த தலையை பொறுத்துறாங்க. அதன் பிறகு விநாயகர் யானை முகத்தோனாக மாறினார் அப்படிங்கிறது புராண கதை. இது நடப்பதற்கு முன்பே உருவான திருக்கோயில் இது. யானை முகம் உருவாவதற்கு முன்பே மனித முகத்தோடு விநாயகர் இருந்த காலத்திலேயே அமைக்கப்பட்ட கோவில் என்பதால் தான் இது ஆதி விநாயகர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விநாயகர் கோயில்களுக்கும் முற்பட்டது, மூலமானது அப்படின்னு பேர். அதனால தான் ஆதி விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். மனித முகத்தோடு அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலை ஹஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள், அதே போல் ஏஆர்பி நட்சத்திரமாக ஹஸ்த நட்சத்திரம் செல்லக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக வருடம் ஒரு முறை சென்று தரிசனம் செய்வது நல்லது. அல்லது அந்த காலகட்டத்தில் ஒரு முறையேனும் அந்த கோவில் போய் தங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது என்பது அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை அளிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரை புதனுடைய வீட்டில் 2 பாதங்களும் சுக்கிரனுடைய வீட்டில் 2 பாதங்களுமாக அமைந்துள்ளது. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தேவர்களின் சிற்பி என்று அழைக்கப்படக்கூடிய, தேவர்களுடைய சிற்பி என்று அழைக்கக்கூடிய விஸ்வகர்மா. அதாவது தேவர்களுக்கு ஒரு சிற்பி இருந்தார், அசுரர்களுக்கு ஒரு சிற்பி இருந்தார். தேவர்களின் சிற்பியின் பெயர் விஸ்வகர்மா, அசுரர்களின் சிற்பியின் பெயர் மயன். சரிங்களா? 2 பேருமே சிற்பக்கலையில் வல்லுநர்கள். ஒரு கணத்தில் ஒரு பெரிய நகரத்தையே நிர்மாணித்து விடுவார்கள். அந்த விஸ்வகர்மாவும் மயனும் நிர்மாணித்த நகரங்கள், கோவில்கள், அரண்மனைகள் எக்கச்சக்கம். மாபெரும் மாயாஜாலங்களை கொண்டதாக அவர்களுடைய படைப்புகள் அமையும். அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் விஸ்வகர்மாவும் மயனும். அதில் விஸ்வகர்மாங்கிறது தேவர்களின் சிற்பி,
அவர் திரு அவதாரம் செய்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இந்த விஸ்வகர்மா சிவபெருமானின் ஆணைக்கிணங்க ஒரு ஊரையே உருவாக்கியிருக்கார் புராண காலத்தில். அந்த ஊரை உருவாக்குனது இல்லாமல் அந்த ஊரில் நடுநாயகமாக சிவனுக்காக ஒரு திருக்கோயிலையும் நிர்மாணம் செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம்தான் திருவாரூர் தியாகேஸ்வரர் திருக்கோயில். திருவாரூர் தியாகராஜ பெருமான் திருக்கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய கோவிலும் அந்த திருவாரூர் ஊரும் தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மாவால் நிர்மாணம் செய்யப்பட்டவை. மேலும் அந்த திருக்கோயிலில் அந்த பணிகளை முடிச்சுட்டு அந்த இறைவனை எழுந்தருளி செய்து இறைவனுடைய தரிசனத்தையும் பெற்றிருக்கிறார் விஸ்வகர்மா. அதனால் இந்த விஸ்வகர்மா திரு அவதாரம் செய்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் ஏஎல்பி நட்சத்திரமாக செல்லக்கூடிய காலகட்டத்திலும் சில நபர்களுக்கு ஏஆர்பி நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரம் செல்லும். அவங்களும் வருடத்துக்கு ஒரு முறை திருவாரூர் சென்று தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்வது நல்லது. அல்லது அந்த காலகட்டத்தில் ஒரு முறையேனும் போய் அந்த திருவாரூர் ஸ்தலத்தில் ஈஸ்வரனை தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வினை அடையும் அப்படிங்கிறது திண்ணம். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுவாதி நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்தது நரசிம்மமூர்த்தி. அந்த நரசிம்மர் பெருமாளுடைய அவதாரம் ஆக்ரோஷமான தேவதை. அவர் அவதாரம் செய்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். ராகு பகவானின் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தரிசனம் செய்ய வேண்டிய திருக்கோயில்னு பார்த்திங்கன்னா திருபுவனம், கும்பகோணம் அருகில் இருக்கிற திருபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோயில். கம்பகரேஸ்வரர் திருக்கோயில், திருபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ளது. அந்த கோயிலில் சென்று அங்கு அருள்பாலிக்கின்ற கம்பகரேஸ்வரரையும் அன்னையையும் வழிபாடு செய்வதோடு அங்கு தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கின்ற சரபேஸ்வரரையும் தரிசனம் செய்ய வேண்டும். யார் இந்த சரபேஸ்வரர்? நரசிம்மர் திரு அவதாரம் செய்து அந்த இரண்யனை அழிக்கிறார். அதன் பிறகும் அவருடைய ஆக்ரோஷம் அடங்கவில்லை. எந்த தேவர்களாலும் மகாலட்சுமியாலும் பிரகலாதனாலும் அவருடைய ஆவேசத்தை தணிக்க முடியல. அந்த ஆவேசத்தால் அண்ட சராச்சரங்களும் அதிர்கின்றன, அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. அப்போ தேவர்கள் எல்லாம் சிவன்கிட்ட போய் முறையீடு செய்கிறாங்க, எப்படியாவது இவருடைய ஆவேசத்தை அடக்கி அவரை சாந்தப்படுத்தணும், அப்போ தான் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கு நல்லது அப்படின்னு போய் வழிபாடு செய்கிறாங்க. இப்போ சிவபெருமான் அந்த நரசிம்மமூர்த்தியோட ஆவேசத்தை அடக்கணும்னா அதை விட ஒரு உக்கிர ஸ்வரூபத்தை தான் எடுத்தால்தான் இவருடைய ஆவேசத்தை தன்னால் தணிக்க முடியும் என்பதை உணர்ந்து எடுத்த அவதாரம் தான் சரபேஸ்வரர் அவதாரம். சரபேஸ்வரரும் பார்த்திங்கன்னா நரசிம்மமூர்த்தி எப்படி தலை சிங்கமாகவும் உடல் மனித உடலாகவும் இருந்ததோ அதேபோல் 3 மிருகங்களின் கூட்டாக உருவானது சரபேஸ்வரர் உருவம். முகம் சிங்க உருவம், உடல் ஒரு விலங்கினுடைய உடல், அதில் இறக்கையும் இருக்கும், பறவையோட இறக்கையும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆவேசமான ஆக்ரோஷமான ஒரு உருவத்தை எடுத்து நடந்து சென்று கொண்டிருக்கின்ற நரசிம்மரை மறித்து அவரை சாந்தப்படுத்தி அவருடைய உக்கிரத்தை தணித்த ஒரு அவதாரம் சரபேஸ்வரர் அவதாரம். அந்த சரபேஸ்வரர் இந்த திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கிறார். அப்போது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கும்பகோணம் வட்டத்தில் அமைந்துள்ள திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று இறைவனையும் இறைவியையும் வழிபடுவதோடு சரபேஸ்வரர் திருவுருவத்தையும் வழிபாடு செய்வது அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக அனுஷ நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய வீட்டில் அமைந்துள்ளது. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா அன்னை மகாலட்சுமியின் திரு அவதாரமான ராதா தேவி.
மகாலட்சுமி தான் ராதையாக கிருஷ்ணாவதாரத்தில் திரு அவதாரம் செய்கிறாங்க. அந்த மகாலட்சுமியின் திரு அவதார நட்சத்திரங்களுள் ஒன்று இந்த அனுஷ நட்சத்திரம். அந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநின்றியூர். திருநின்றியூர் அப்படிங்கிற ஸ்தலம் இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருநின்றியூர். திருநாளே மகாலட்சுமி, நின்றியூர் திரு நின்ற ஊர் அப்படிங்கிறத மருவி திருநின்றியூர் அப்படின்னு மாறிடுச்சு. இங்கே அருள்பாலிக்கிற ஈஸ்வரனோட பேரே மகாலட்சுமீஸ்வரர். மகாலட்சுமீஸ்வரர். அப்போ அங்கே இந்த அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடியவர்களும் ஏஆர்பி நட்சத்திரமாக அனுஷம் செல்லக்கூடியவர்களும் வருடத்திற்கு ஒரு முறையேனும் அல்லது அந்த காலகட்டத்தில் ஒரு முறையேனும் சென்று தரிசனம் செய்ய வேண்டிய திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருநின்றியூர் மகாலட்சுமீஸ்வரர் திருக்கோயில். ஓகேங்களா? அடுத்ததாக ஏன் இங்கே போய் வழிபாடு செய்யணும்னு சொல்கிறோன்னா, இந்த ஸ்தலத்தில் மகாலட்சுமி ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்து ஈஸ்வரனுடைய தரிசனத்தை பெற்று அருளையும் பெற்ற ஸ்தலம். அதனால தான் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் திருநின்றியூர் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிறோம். அடுத்து கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீட்டில் அமைந்திருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த ஒரு தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை துர்காம்பிகை. அன்னை துர்காதேவி திரு அவதார நட்சத்திரம் கேட்டை. அப்போது இவர்களுக்கு 2 கோவில்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று தஞ்சை மாவட்டம் கிடாத்தலைமேடு. தஞ்சை மாவட்டம் கிடாத்தலைமேடுங்கிற ஊரில் அமைந்துள்ள துர்காபுரீஸ்வரர் திருக்கோயில். துர்காபுரீஸ்வரர் திருக்கோயில். ஏன் இந்த கோவிலுக்கு இப்படி பேர் வந்துச்சுன்னா, கிடாத்தலையுடன் அதாவது ஆட்டுத்தலையோடு இருக்கக்கூடிய ஒரு அசுரனை கொன்ற பாவம் நீங்குவதற்கு இந்த திருத்தலத்தில் துர்காதேவி சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து சாப விமோசனம் பெற்ற தலம். அதனால தான் இங்கே அருள்பாலிக்கிற ஈஸ்வரனுக்கே துர்காபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். அப்போது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த திருக்கோயில் சென்று வழிபாடு செய்யலாம். இன்னொரு கோவில் திருப்பட்டீஸ்வரம். திருப்பட்டீஸ்வரம் திருக்கோயில். இங்கு அன்னை துர்காம்பிகை அருள்பாலிக்கிறாள். துர்க்கையின் பல வடிவங்கள் இந்த கோயிலில் வழிபாட்டிற்கு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மிக அற்புதமான ஒரு துர்க்கைக்கான ஸ்தலம் திருப்பட்டீஸ்வரம். அப்போ அந்த திருப்பட்டீஸ்வரம் தலத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும். அப்போ கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் ஏஎல்பி நட்சத்திரமாக செல்பவர்கள், கேட்டை நட்சத்திரம் ஏஆர்பி நட்சத்திரமாக செல்பவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் கிடாத்தலைமேடு துர்காபுரீஸ்வரர் திருக்கோயில், திருப்பட்டீஸ்வரம் துர்க்கை கோவில். அடுத்ததாக மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்த தேவதை எல்லோருக்கும் தெரியும், ராமபக்த ஆஞ்சநேயர். அந்த ராமபக்த ஆஞ்சநேயர் திரு அவதார நட்சத்திரம் மூலம். அப்போ மூல நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருக்கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோயில். ஏன் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவர் யாரை நோக்கி வணங்கி அங்கே நிற்கிறாருன்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். அந்த நாமக்கல் மலையில் திருக்கோயில் கொண்டிருக்கிறவர் லக்ஷ்மி நரசிம்மர். அவரை நோக்கி கைகூப்பிய நிலையில் தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் அங்கே அருள் பாலிக்கிறார். அப்போது நாமக்கல் போய் முதல்ல லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் ஏஎல்பி நட்சத்திரங்களாக செல்பவர்களும் மூல நட்சத்திரம் ஏஆர்பி நட்சத்திரமாக செல்பவர்களும் வருடம் ஒரு முறை அல்லது அந்த காலகட்டத்தில் ஒரு முறையேனும் நாமக்கல் சென்று லக்ஷ்மி நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வதென்பது அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பூராட நட்சத்திரம்.
பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சுக்கிரன் உடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள். சுக்கிரனுடைய நட்சத்திரம் குருவினுடைய வீட்டில் அமைந்துள்ளது, தனுசில் அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த பூராட நட்சத்திரத்தை ஏஎல்பி லக்ன நட்சத்திரமாக கொண்டுள்ளவர்களும் பூராட நட்சத்திரத்தை ஏஆர்பி நட்சத்திரமாக கொண்டுள்ளவர்களும் வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகாசபுரீஸ்வரர் கோவில். ஆகாசபுரீஸ்வரர் கோவில் கடுவெளி, தஞ்சாவூர் மாவட்டம். கடுவெளி அப்படிங்கிற ஊரில் அமைந்துள்ள ஆகாசபுரீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது அமைந்துள்ளது. இந்த கோயிலில் பூராட நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபாடு செய்யும் பொழுது, அங்கு உரைகின்ற ஈஸ்வரனையும் அன்னையையும் வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது அமைகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூராட நட்சத்திரத்தில் பிறந்தது யாருன்னா நீலாதேவி. அதாவது பெருமாளின் மனைவியர் 3 பேர், ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி. அதில் ஸ்ரீதேவிங்கிறவங்க மகாலட்சுமி தாயார், பூமாதேவிங்கிறவங்க உங்களுக்கு தெரியும் பூமி தாய். அடுத்தது நீலாதேவி. நீலாதேவி என்பவர் நீருக்கு அன்னை, நீருக்கு தேவதை, அதான் நீலாதேவி. அந்த நீலாதேவி இந்த ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில் அதாவது கடுவெளிங்கிற ஊருக்கு இந்த ஆகாசபுரீஸ்வரர் கோவிலில் சிவனை நோக்கி தவம் பண்ணி சிவபெருமானின் அருள் ஆசியை பெற்ற தலம். அப்படிங்கிறனால தான் பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த ஸ்தலத்தில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேரனோட நட்சத்திரம். குபேரனோட திரு அவதார நட்சத்திரம். அனைத்து சம்பத்துகளுக்கும் செல்வங்களுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியான குபேர பெருமான் திரு அவதார நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குபேரன் சிவபெருமானை நோக்கி வழிபட்டு குபேர பதவியை அடைந்த ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. குபேரன் குபேர பதவியை, அவருடைய உண்மையான பேர் குபேரன் கிடையாது, வேறு பேர். ஆனால் அந்த பதவியோட பேர் தான் குபேர பதவி. அந்த குபேர பதவியை ஈஸ்வரனை நோக்கி கடுந்தவம் புரிந்து அடைந்த ஸ்தலம் அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மதுரைங்கிற ஊருக்கு அருகில் செல்லூர் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு. மதுரை நகரத்துக்கு அருகில் செல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அமைந்திருக்கிறது. அந்த செல்லூரில் திருவாப்புடையார் கோயில் அப்படிங்கிற சிவன் கோயில் அமைந்துள்ளது. திருவாப்புடையார் கோயில்ங்கிற சிவன் கோயில் அமைந்துள்ளது. அந்த சிவன் கோயிலில் தான் குபேரன் தவம் பண்ணி குபேர பதவியை அடைந்தார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி திருத்தேவூர் அப்படிங்கிற ஊர், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் டு நாகப்பட்டினம் சாலையில் அமைந்திருக்கு. திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய சாலையில் ஒரு ஊர் இருக்குது, கீவலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. கீவலூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த கீவலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் திருத்தேவூர். இது ஒரு சிறிய கிராமம் தான். இந்த திருத்தேவூர் அப்படிங்கிற ஊரில் தேவபுரீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற சிவன் கோவில் அமைந்துள்ளது. தேவபுரீஸ்வரர் கோவில்ங்கிற சிவன் கோயில் அமைந்துள்ளது. அந்த கோயிலில் ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால சாபம் பெற்று குபேர பதவியை இழந்து தவித்த குபேரன் மீண்டும் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து தன் தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டதுனால சிவபெருமான் மீண்டும் அவருக்கு குபேர பதவியை தந்த ஒரு திருக்கோயில் இந்த திருத்தேவூர் தேவபுரீஸ்வரர் கோவில். அப்போது இந்த குபேரனுடைய திரு அவதார நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த 2 ஸ்தலத்தில் ஏதேனும் ஒரு ஸ்தலத்தை வருடம் ஒரு முறையோ அல்லது அந்த காலகட்டத்தில் ஒரு முறையோ போய் தரிசனம் செய்யும் பொழுது உத்திராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்களாக செல்பவர்களும் உத்திராட நட்சத்திரம் ஏஆர்பி நட்சத்திரமாக செல்பவர்களும் தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை காண்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. அடுத்ததாக திருவோண நட்சத்திரம். எல்லாருக்கும் தெரியும்,
திருவாதிரை எப்படி சிவபெருமானுடைய திரு அவதார நட்சத்திரமோ அதுபோல் திருவோணம்ங்கிறது பெருமாளுடைய திரு அவதார நட்சத்திரம், மகாவிஷ்ணுவின் திரு அவதார நட்சத்திரம். மிக சிறப்பான நட்சத்திரங்களாக இருப்பதால் தான் திருவாதிரைக்கும் திருவோணத்திற்கும் மட்டும் திரு எனப்படும் அடைமொழி, மரியாதைக்கான அடைமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற நட்சத்திரங்களுக்கு திருங்கிற அடைமொழி இல்லை. திருவாதிரைக்கும் திருவோணத்திற்கும் மட்டும்தான் இந்த அடைமொழி இருக்குது. இப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வழிபடக்கூடிய ஸ்தலங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளவை 2. ஒன்று இது இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மற்றொரு தேவதை பரசுராமர். அவரும் மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான். அந்த பரசுராமரின் திரு அவதார நட்சத்திரம் திருவோணம். அதனால தான் ஓணம் பண்டிகை கேரளாவில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. திருவோணம் அப்படிங்கிற அந்த பண்டிகை. ஏன்னா பரசுராமர் தான் கேரள மாநிலத்தையே உருவாக்கியவர் அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு. அப்போ அந்த கேரளாவில் திருவல்லம் அப்படிங்கிற ஊரில், கேரளாவில் திருவல்லம்ங்கிற ஊரில் பரசுராமருக்குன்னு ஒரு திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கோயிலை யார் அமைச்சாங்கன்னு பார்த்தா அதை பரசுராமரே தான் அமைச்சிருக்கார். எதுக்காக? தனக்குத்தானே கோவில் அமைச்சுக்கணுங்கிறதுக்காக அவர் அமைக்கலை. அவர் உருவாக்குனது சிவன் கோயிலை தான். சிவனை நோக்கி அவர் தவம் புரிந்து ஏகப்பட்ட சத்திரியர்களை அழித்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெற்ற தலம் அது. அங்கே பரசுராமருக்கும் பிற்பாடு ஒரு சன்னதி தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு தலம் தான் திருவல்லம் பரசுராமர் திருக்கோயில். இது கேரளாவில் அமைந்திருக்கு. இந்த கோவில் சென்று இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது நல்லது. அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே அழகான ஒரு கோவில் இருக்குது. அதுதான் திருநின்றியூர். ஏற்கனவே நம்ம அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சொன்ன அதே கோவில் தான் திருநின்றியூர் மகாலட்சுமிபுரீஸ்வரர் திருக்கோயில், நாகப்பட்டினம் மாவட்டம். ஏன் இந்த திருநின்றியூர் தலத்தில் திருவோண நட்சத்திரமே போய் ஈஸ்வரனை வழிபட்டிருக்கு. திருவோண நட்சத்திரமே போய் ஈஸ்வரனை வழிபட்டிருக்கு. அதனால் திருநின்றியூர் மகாலட்சுமிபுரீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அந்த கோவிலுக்கு சென்று திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் ஏஎல்பி லக்ன நட்சத்திரமாக செல்பவர்களும் திருவோணம் ஏஆர்பி நட்சத்திரமாக செல்பவர்களும் வழிபாடு செய்வது அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அது சனியினுடைய 2 வீடுகள்லையும் அமைந்திருக்கு. 1, 2 பாதங்கள் மகரத்துலேயும் 3, 4 பாதங்கள் கும்பத்துலேயும் அமைஞ்சிருக்கு. 2மே சனியோட வீடுகள் தான். அங்கே அமைந்துள்ள செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருக்கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுமுடி. இது எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கு. பெரிய பரிகார ஸ்தலம் இந்த தலம். ஏன்னா இங்கே மும்மூர்த்திகளும் ஒரே திருக்கோயிலில் அருள்பாலிக்கிறாங்க. தனித்தனி கருவறையில் மும்மூர்த்திகளும் அருள்பாலிக்கிறாங்க. இது ரொம்ப அரிய ஒரு நிகழ்வு. அதாவது சிவன் கோயிலில் பெருமாள் ஒரு சின்ன சன்னதியில் இருப்பார், அல்லது பெருமாள் கோயிலில் சிவன் ஒரு சின்ன சன்னதியில் இருப்பார். பிரம்மா சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் சின்ன சன்னதியில் இருப்பார். அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 3 பேருக்கும் 3 கருவறைகள், 3 கொடிமரம், 3 கோபுரங்கள் அப்படின்னு தனித்தனியாக அமைக்கப்பட்டு ஆனால் ஒரே கோயில் வளாகத்துக்குள்ளே அமைந்திருக்கிற கோவில்கள்ங்கிறது ரொம்ப அரிது. திருச்சி பக்கத்தில் உத்தமர் கோவிலில் அப்படி இருக்கும். அடுத்து இது ஈரோடு மாவட்டம் காவிரி கரையில் அமைந்துள்ள கொடுமுடி மகுடேஸ்வரர் திருக்கோயில். கொடுமுடி மகுடேஸ்வரர் திருக்கோயில். இங்கே பார்த்திங்கன்னா சிவனுக்கும் பெருமாளுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மா கோவில் வளாகத்தில் அத்தி மரத்தின் அடியில் ஓப்பன் ஸ்பேஸில் அருள்பாலிப்பார். இப்போது இந்த மும்மூர்த்திகள் அருள்பாலிக்கின்ற இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஏஎல்பி லக்ன நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் செல்பவர்களும் ஏஆர்பி நட்சத்திரமாக அவிட்டம் நட்சத்திரம் செல்பவர்களும் தங்களுடைய வருடத்திற்கு ஒரு முறை
இந்த கோவில் சென்று வழிபாடு செய்வது நல்லது. அல்லது அந்த காலகட்டத்தில் ஒரு முறையேனும் சென்று இந்த மும்மூர்த்திகளையும் வழிபட்டு வருவது அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை தரும். அடுத்ததாக சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலூர் மாவட்டம் அகரம் அப்படிங்கிற ஊரில் அமைந்திருக்கிற ஆதிமூலேஸ்வரர் திருக்கோயில். ஆதிமூலேஸ்வரர் திருக்கோயில், அகரம், கடலூர் மாவட்டம். இந்த திருக்கோயில் சென்று வழிபாடு செய்வது சதயம் 1, 2, 3, 4 பாதங்களை ஏஎல்பி லக்ன நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கும் சதயத்தை ஏஆர்பி நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை தரும். ஏன், இந்த சதய நட்சத்திரத்தில் அவதரித்த ஒரு தேவதை வருண பகவான். அந்த வருண பகவான் இந்த அகரம் ஆதிமூலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தன்னுடைய சாப விமோசனத்தை பெற்று அருளை பெற்ற தலம். அப்படிங்கிறனால தான் அந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குருவினுடைய நட்சத்திரம். இது சனியினுடைய வீட்டில் 3 பாதங்களும் குருவினுடைய வீட்டிலேயே ஒரு பாதமாக அமைந்துள்ளது. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் லக்ன நட்சத்திரமாக செல்லக்கூடிய அன்பர்களும், பூரட்டாதி நட்சத்திரம் ஏஆர்பி நட்சத்திரமாக செல்லக்கூடிய அன்பர்களும் வருடம் ஒரு முறையேனும் அல்லது அந்த காலகட்டத்தில் ஒரு முறையேனும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை அப்படிங்கிற தலத்தில் உரைகின்ற, ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை அப்படிங்கிற தலத்தில் உரைகின்ற மங்களநாதரை சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அங்கு அருள்பாலிக்கின்ற பார்வதி தாயாரையும் தரிசனம் செய்ய வேண்டும். அதைவிட முக்கியம், அந்த கோவிலில் அருள்பாலிக்கின்ற மரகத நடராஜரை வழிபாடு செய்வதோடு அந்த மரகத நடராஜர் சன்னதியின் வெளிப்புறத்தில் கோஷ்ட தெய்வமாக அருள்பாலிக்கின்ற ஏகபாதமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி சிவபெருமானின் திரு அவதாரங்களுள் ஒன்று ஏகபாதமூர்த்தி. அந்த ஏகபாதமூர்த்தி கோஷ்டத்தில் அருள்பாலிப்பார். கருவறையை சுற்றி உள்ள அந்த சுவற்றில் அருள்பாலிப்பார். அவரை தரிசனம் செய்வது என்பது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அதாவது பூரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களை லக்ன நட்சத்திரமாகவும் பூரட்டாதியை ஏஆர்பி நட்சத்திரமாகவும் கொண்டவர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை அளிக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறோம். ஏன் உத்திரகோஷமங்கை சொல்கிறோம்? எல்லா சிவன் கோயில்லையுமே ஏகபாதமூர்த்தி இருக்கே. பெரும்பாலான சிவன் கோயிலில் ஏகபாதமூர்த்தி கோஷ்ட தெய்வமாக அருள்பாலிப்பார். கோஷ்ட தெய்வம்னா ஒன்றும் இல்லை, கருவறை சுவற்றில் வெளிப்புற பிரகாரத்தில் அருள்பாலிப்பார். அப்படி இருப்பாரே, ஏன் உத்திரகோசமங்கை சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோவில்களுக்கும் முற்பட்ட ஒரு சிவன் கோவில்னு உத்திரகோசமங்கையை குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக ஏகபாத மூர்த்தி அப்படிங்கிற அந்த வடிவம் முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக உத்திரகோசமங்கை குறிப்பிடப்படுகிறது. அதனால தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம்னு நாம் அதை குறிப்பிடுறோம். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய மீன வீட்டில் அமைந்துள்ளது. இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீயத்தூர் அப்படிங்கிற ஊர். இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த தீயத்தூர் சகசர லக்ஷ்மீஸ்வரர் கோவில், தீயத்தூர் சகசர லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோயில். அந்த ஊரில் தீயத்தூருங்கிற ஊரில் அருள்பாலிக்கிற சகசர லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று அங்கு அருள்பாலிக்கின்ற சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் பரிவார தெய்வங்களையும் வழிபாடு செய்வது என்பது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை அளிப்பதோடு அனைத்து தோஷங்களுக்கும் நிவர்த்தியாக அமையும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை அளிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் தேவர்களின் பாதுகாவலர்கள் என கூறக்கூடிய திருக் தேவதைகள்.
தேவர்களுக்கு பாதுகாப்பாக அமையக்கூடிய பாடிகார்ட்ஸ் திருக் தேவதைகள் பிறந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த திருக் தேவதைகள் இந்த தீயத்தூர் சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் கோவில் வந்து சிவனை நோக்கி தவம் செய்து அவருடைய தரிசனத்தையும் அருளையும் பெற்ற தலம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர தலமான தீயத்தூர் சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம். அதனால் எல்லோரும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், குருவோட வீட்டில் அமைஞ்சிருக்கு. 27 நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திர மண்டலமாக அமைந்துள்ளது. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய திருக்கோயில் அப்படிங்கிறது திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாதையங்கார்பேட்டை. நல்ல ஊர் பேரை நோட் பண்ணிக்கோங்க. தாதையங்கார்பேட்டை முசிறி வட்டத்தில் அமைஞ்சிருக்கு, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த தாதையங்கார்பேட்டைக்கு பக்கத்தில் காருக்குடி அப்படிங்கிற சிறு கிராமம். காருக்குடி, காரைக்குடி இல்லை, காருக்குடி அப்படிங்கிற சிறு கிராமத்தில் அருள்பாலிக்கின்ற கைலாசநாதர் திருக்கோயில். கைலாசநாதர் திருக்கோயில் அந்த சிவன் கோவிலில் ரேவதி நட்சத்திரம் தன்னுடைய கணவனான சந்திர பகவானோடு, அதாவது 27 நட்சத்திரங்களும் சந்திரனின் மனைவியர் அப்படிங்கிறது ஒரு புராண வரலாறு. 27 நட்சத்திரங்களும் சந்திரனின் மனைவிகள் அப்படிங்கிற ஒரு புராண வரலாறு. அதில் சந்திரனும் அவருடைய மனைவியான ரேவதி நட்சத்திரமும் ஒன்றாக வந்து இந்த காருக்குடி கைலாசநாதர் கோவிலில் சிவனை நோக்கி தவம் செய்து சிவ தரிசனம் பெற்று அருள் பெற்ற ஸ்தலம் இந்த காருக்குடி கைலாசநாதர் திருக்கோயில். அதனால் ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களை ஏஎல்பி லக்ன நட்சத்திரமாக கொண்டவர்களும், ரேவதி நட்சத்திரத்தை ஏஆர்பி நட்சத்திரமாக கொண்டவர்களும் அந்த காலகட்டத்தில் வருடம் ஒரு முறை இந்த கோவில் சென்று வழிபாடு செய்யலாம். அல்லது அந்த காலகட்டத்தில் ஒரு முறையேனும் சென்று வழிபாடு செய்வது அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகள், தோஷங்கள், அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இவ்வாறாக 27 நட்சத்திரங்களுக்கும் அந்த நட்சத்திரங்கள் ஏஎல்பி நட்சத்திரமாக செல்லக்கூடிய அன்பர்களும் ஏஆர்பி நட்சத்திரமாக செல்லக்கூடிய அன்பர்களும் சென்று வழிபட வேண்டிய திருக்கோயில்கள் பற்றி நம்ம இந்த 2 காணொளிகளில் பார்த்துருக்கோம். இந்த கோவில்களுக்கு செல்வது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அந்த காலகட்டத்தில் தீர்வாக அமையும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இதனோடு சேர்த்து குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய பிதிர்கடன் எனப்படக்கூடிய திதி வழிபாட்டை வருடம் ஒரு முறை சிறப்பாக செய்ய வேண்டும். இதையும் செஞ்சுட்டு இந்த நட்சத்திர வழிபாட்டையும் செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் அணுகாது அப்படிங்கிறது உறுதி. ஆகவே நாம் அனைவரும் இதை பின்பற்றி வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற அந்த இறைநிலையை வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.